ஒவ்வொரு பூச்செடிக்கு ஒவ்வொரு மாதிரியான பராமரிப்புகள் இருக்கலாம். சில பூச்செடிகளுக்கு வெயில் அளவு, அடுத்ததாக தண்ணீர் விடும் அளவு, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா உரங்கள் கொடுக்குற அளவு, கொடுக்கக்கூடிய உரங்கள் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பூச்செடிகளுக்கு ஒரு முக்கியமான பராமரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மண் பராமரிப்பு. நம்ம பூச்செடிகளை வச்சிருக்க மண் கலவையை எப்படி பராமரிக்கணும், முறையாக பராமரித்தா மட்டும்தான் பூச்செடிகள் நல்ல செழிப்பாக அதுக்கான எல்லா சத்துக்களுமே கிடச்சி நல்லா வளரும். முதல்ல மண்கலவையை நம்ம பராமரிக்கும் பொழுது பார்த்தோன்னா அந்த மண்கலவை ரொம்ப இறுக்கமான மண்கலவையாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தோன்னா ஒரு தொட்டிகளில் அவ்வளோ இறுக்கமாக இருக்கும் மண். இதனால் அந்த பூச்செடியோட வேர்கள் சுவாசிக்க கூட முடியாமல் அந்த அளவுக்கு அந்த மண் இறுக்கமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல தளர்வான மண் கலவையாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த செடிகள் நல்லா சுவாசிக்கும். சுவாசித்தா தான் ஒரு எந்த ஜீவனாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். சுவாசம் முதல்ல முக்கியமானது. இதனால் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய வேலை பார்த்தோன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வேர் பகுதியில் இருக்க மண்ணை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கரிம பொருட்கள், அதாவது இயற்கை பொருட்களை உரங்களாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த மண்கலவை தளர்வாக இருக்கும். நம்ம கொடுக்குற காய்கறி தோல் வேஸ்டேஜ், வெங்காய வேஸ்டேஜ், இந்த மாதிரி நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம். அந்த தேங்காயோட அந்த நாரை கூட நம்ம நல்லா காய வச்சு அதை ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணி விட்டு சாதாரண மண்கலவையோடு சேர்க்கலாம். தேங்க்யூ.